மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி வெளியில் இருந்து ஆதரவு தர முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் மேற்கொண்ட ஆலோசனைக்கு பிறகு அக்கட்சித் தலைவர் சோனியா காந்தி இந்த முடிவிற்கு வந்திருப்பதாக தெரிகிறது. அதே சமயம் சிவசேனா தலைமையில் அமையும் அமைச்சரவையில் தேசியவாத காங்கிரஸ் இடம்பெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு சபாநாயகர் பதவியும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதல்வர் மற்றும் அமைச்சர் பதவிகளும் வழங்க முடிவாகியிருப்பதாகவும் தெரிகிறது. முன்னதாக சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே சோனியா காந்தி மற்றும் சரத்பவாரிடம் ஆதரவு கோரியிருந்தார். இதற்கிடையில் ஆளுநரை சந்திக்க சிவசேனா இளம் தலைவர் ஆதித்ய தாக்கரே உள்ளிட்டோர் ராஜ்பவன் சென்றுள்ளனர். மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க தேவையான அனைத்து முயற்சிகளிலும் சிவசேனா தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. அரசியலில் இதுவரை எதிரியாக இருந்த தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரசுடன் சிவசேனா கைகோக்கிறது. மகாராஷ்டிராவில் 35 ஆண்டுகால கொள்கை கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ள சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைக்க மும்முரம் காட்டி வருகிறது. இச்சூழலில் எந்தெந்த கட்சிகளுடன் எப்படி அணி சேர்ந்தால் பெரும்பான்மைக்கு வாய்ப்புள்ளது என்பதை பார்க்கலாம்.